ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இன்னைக்கு என்னதான் பேச்சுவார்த்தை தலைகீழா நம்முடைய அமைச்சர் அவர்கள் போய் தலைகீழா நின்று பேச்சுவார்த்தை பண்ணா கூட அதை ஹானர் பண்ணக்கூடிய சக்தி அமைச்சருக்கு இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. உதாரணத்துக்கு எனக்கு அமைச்சர் சிவசங்கர் ஐயா போறாங்க, எல்லா போக்குவரத்து சங்கங்களை கூப்பிடுறாங்க. ஓகே, நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டோம், 6 குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க, உடனே ஓட்டுநர் நடத்த நான் போட்டுடலாம், 40,000 பேத்துக்கு வேலை கொடுத்துடலாம், ஓய்வூதிய திட்டத்தை மாத்திரலாம், அண்ணா இதை பண்ணிடலாம் அதை பண்ணலான்னு சொன்னா பணம் இல்லை அண்ணா சப்போர்ட் பண்றதுக்கு. தேர் இஸ் நோ மணி. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு 8,23,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு ப்ரொஜெக்டட் கடன் இன்னும் ஒரு 75,000 கோடி வாங்க போறாங்க. அதனால் சிவசங்கர் அவர்களுக்கும் தெரியும், முதலமைச்சர் அவங்களுக்கும் தெரியும், இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சும்மா ஒரு மாயை. பேச்சுவார்த்தையில கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க கையில எதுவுமே இல்லை. அவங்க சொன்ன 6 அம்ச கோரிக்கை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 8,500 கோடி ரூபாய் நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவு செலவு அவங்க பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்க பழைய அரியர்ல இருந்து கொடுக்கணும், ஸ்டாப் பண்ணி வச்ச அகவடிப்பலையில இருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் நீங்க வந்து இத்தனை பேர் தான் ஹையர் பண்ணணும், அவர்களுக்கான சம்பளம் யோசிங்க. இன்னைக்கு என்ன காமெடி பண்றாங்கன்னா 2 தொழிற்சங்கங்கள் திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இல்ல முதல் நாள் பஸ்ஸை ஓட்டி காட்டுவோம், சரி ஓட்டுங்க, பகல்ல ஓட்டுவீங்க, அதே ஆள் நைட்டு ஓட்டுவீங்க. நாளை காலையில் என்ன ஆகும்? இன்னைக்கு 2 ஷிஃப்ட் போட்டு ஓட்டுறாங்க, நாளை காலையில் யார் ஓட்டுவா? இது போக்குவரத்து சங்கங்களும் ஸ்மார்ட், ஆனா அவங்களும் அறிவாளிகள் தானே. அவங்க பேஷண்ட் கேம் விளையாடுறாங்க. ஓகே, 3 நாள் பேஷண்டா இருப்போம், 2 நாள் நீங்க ஓட்டுவீங்க, 3 நாள் ஓட்டுவீங்க, பொங்கல் வர்ற அன்னைக்கு நீங்க பேனிக் ஆகித்தான் ஆவீங்க, பாத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இந்த பிரிசனர்ஸ் டைலமான்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் நடக்குமோ அது போல தமிழக அரசுக்கு தெரியும் நாம என்ன சொன்னாலும் நம்மளால செய்ய முடியாதுன்னு. போக்குவரத்து அங்க இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு தெரியும், 4 நாள் இழுத்து பிடிச்சிட்டா 5வது நாள் நீ இறங்கித்தான் வரணும். ஸோ இதுல பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் அரசியல்வாதிகள் நாங்களும் மாட்டியிருக்கின்றோம். கோரிக்கை நியாயமானதா? அண்ணா நியாயமானது. ஓல்டேஜ் பென்ஷனை பத்தி மட்டும் நான் பேச விரும்பலீங்கன்னா நியூ ஏஜ் பென்ஷனை நம்பி ஆதரித்து பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கு. மிச்ச 5 கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கை தான், சுமை அதிகம். ஆனா இன்னைக்கு அரசனுடைய பினான்ஸ் அதல பாதாளத்தில் இருக்கும் பொழுது சிவசங்கர் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு கமிட் பண்றாங்க? முடியாது. அவர்னால் அவங்க 5வது அம்ச கோரிக்கை என்னன்னு 6ல் 5வது என்ன? வரக்கூடிய ஷார்ட் ஃபால தமிழக பட்ஜெட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நியாயமானது தானே. நம்ம இலவச ஒரு பக்கம் கொடுக்குறோங்க, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்க அதை பேலன்ஸ் பண்ணலீங்கன்னா மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து அரசு பேருந்து கழகங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுல இருந்து யார் கட்டுவா? ஸோ இதற்கு ஒரே ஒரு காரணம், தமிழ்நாட்டினுடைய பினான்சியல் கண்டிஷன் இன்னும் இது போல பல விஷயங்களை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். யாரோ கேட்கிறாங்க, அண்ணே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினது எனக்கு என்னன்னே பாதிப்புன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, அண்ணே ஒரு ரேஷன் கார்டின் மீது 3,61,000 ரூபாய் கடன் இருக்கு. கடன் அதிகமாக வட்டி சுமை அதிகமாகும். யாருமே இந்தியாவில் 8 லட்சம் கோடி கடன் வாங்கினதில்லை. நாம தான் முதல் மாநில 8,23,000 கோடி. 10 லட்சம் கோடியை தாண்டிட்டீங்கன்னா இன்னைக்கே 87 வருஷம் கட்டணும், 87 இயர்ஸ் ரீபேமெண்ட் பீரியட். இன்னிலிருந்து புதிய கடன் நீங்க வாங்கலீனா. அதனால ஒரு இம்பாசிபிள் ஸ்டேஜுக்குள்ள தமிழ்நாடு அரசு போயிருச்சு. இதை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு சவாலான நிதி அமைச்சர்கள் இருக்கிறாங்களா இதை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு? அந்த திரும்ப போய் என்ன கேட்பாங்க? மத்திய அரசு கிராண்ட் கேட்க போறாங்க. நீங்க பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ரமேஷ் சார்ல சீனியர் இருக்கீங்க, எல்லாம் சீனியர் இருக்கீங்க. 2 ஆண்டுகள்ல மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு பெரிய கிராண்ட் 2 லட்சம் 3 லட்சம் கோடி கேட்பாங்க. வட்டியெல்லாம் கடன் கொடுங்க, 50 வருஷம் கழிச்சு வட்டி கொடுக்குறோம், எங்களை காப்பாத்துங்கன்னு தமிழ்நாடு அரசு கேட்கத்தான் போகுது. அதற்கான அடித்தளத்தை அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள்.